வணக்கம் மக்களே, ஓஜி இஸ் பேக்குங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சூப்பராக கம்பேக் கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட் தான் ஆட போகிறோம். எனக்கு இந்த கேம் ஆடவே தெரியாது. நம்ம சச்சின் தான் எனக்கு சொல்லி தர போகிறான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சச்சின். இன்றைக்கி நம்ம அண்ணாத்தைக்கு இந்த கேமை சொல்லி தர போகிறோம். ஓகே, இப்போ எந்த பிக்கா சைடுன்னு போட்டிருக்காங்க. எந்த சைடு எடுக்கலாம் அந்த வச்சுன்னு சொல்லு. பைரட் சைடு. பைரட்ஸா? ஓகே, பைரட்ஸ் எடுத்துக்கலாம். ஜாயினிங் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, என்ன இருட்டாக இருக்குது. இப்போ இந்த ட்ராக்கர் எடு. ட்ராக்கரா? ஓப்பன் இந்தியா ட்ராக் எடு கொடுத்துருக்கோம். இப்போ அது எங்கே காமிக்கோ அங்கே போகும். க்ரீன் கலர் சிக்னல். இது என்னது? பறக்கிறான். இப்போ என்ன பண்டி சமக்கணுமா? 0 ரெக்யூர்டு கன்ஃபார்ம். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ அவனை போய் அவனுங்களாம் அடிக்காம. எவனுங்களா? இதோ அவனுங்களையா? இதோ இவனுங்களா தானே? இல்லை தம்பிங்களா? இல்லை, அப்போ அங்கே இங்கே இருக்காங்களே அந்த லேண்டுக்குள்ளே இருக்கா. தம்பி என்னப்பா எல்லாரும் அம்பல்ட்டு இருக்கான். உள்ள தைரியம் போட்டு முகுத்துறாங்க. வாயிலே குத்திட்டு இதெல்லாம் மூவா? ஆனால் இருக்கிறதே வந்துட்டு. ஆமாம், மேஸ்திரின்ட்டு ஒன்று இருக்குது. மேஸ்திரியா? மேஸ்திரி. இது என்னது சைடில்? இது காசு இல்லை பாய். வந்துட்டு காசு எல்லாம் ரோபக்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. குத்துறோம் வயசு கீழே வந்துட்டான். அந்த பயம் இருக்கணும். கீழே விழுந்து அழுத்திட்டு இருக்காங்க. இந்த பயம் இருக்கணும். அடிக்கமா டபுள் ஜம்ப் பண்றான். நல்லா இருக்கு. இது தெரியாது. சச்சின் சொல்லி போடு போடு போடு. லெவலில் போயிட்டோம். லெவல் ஸ்டாட்ஸ் லெவல் இருக்கு. இது எது கொடுக்கணும்? இதோடு டிஃபென்ஸா? டிஃபென்ஸ். ஓகே, அவங்க 3 தான். இது பண்ணால் என்ன நடக்கும்? அது உனக்கு ஹெல்த்துக்கும். ஹெல்த்தா? ஆமாம், முதல்ல 100 இருந்துச்சு, இப்போ 15 ஆயிடுச்சு. இப்போ வாங்க இன்னும் 2. இப்போ போயிட்டு என்னடா அங்கே போயிட்டுருக்கேன். பைத்தியமே மூக்கில் போடும். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாளைக்கு அடுத்த வீடியோ வரும். இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நச்சோன்னா மூக்கில் வச்சுருவாங்க. ஐயோ, இன்னும் காலே 2 தடவை ஆயிருக்காங்க. 10th லெவல் வந்தோடனே ஓடிடலாம். ஹெல்த் ஓடுங்க. கொடூரமான மிதுகோ நம்மளை துரத்திக்கிட்டே வருது. ஸ்டாம்ப் எடுத்து ஓடுங்க. கூட்டு ஓடுங்க. லெவல் கூட்டு அவன் பின்னாடி துரத்திட்டு வருவான். இரு, போட்டு போய் ஒளிஞ்சுக்கிடுவான். இங்கே நெல்லு. இங்கெல்லாம் வரமாட்டானா? ஆமாம், வரல. ஓகே, இப்போ கூட்டிடுவோம். இது என்னது? இது நம்ம எவ்வளோத்துக்கு ஸ்டாம்பு போடணும்? 9க்கு 10ன்னு போட மாட்டோம். போட்டால் 10க்குலாம் வராது. 9க்குள்ளே தான். நமக்கு 13 ஆயிடுச்சு. ஓ, இதுக்கு தான் இதுவா? ஓகே ஓகே. எத்தனை இருந்துச்சு உண்டு? முதல்ல 4 இருந்துச்சு. அப்புறம் 10ன்னு போட்டு கொடுத்தேன். 14 ஆயிடுச்சு. 13 ஆயிடுச்சு.
அது உன்கிட்ட 9 தானே இருந்துச்சு, எப்படி 10 வந்துடும்? பைத்தியமே 9 + 4 எவ்வளோ? 9 + 4 என்னது? இல்லை பாப்போம். இது கூட தெரில. 13 14 14. அப்பா எவ்வளோ பெரிய படிப்பாளி. டெக்னாலஜி. இது என்னது? ஹோம் பாயிண்டா? வேண்டாம் சொல்லி கொடுத்தா எங்கே நீ தங்கி ஹோம் பாயிண்ட் செட்டா? எனக்கே தெரியல. அது என்னதான் நான் கொடுத்தே இல்லை. இப்போ வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலராக நம்ம போய் கேட்போம். லெவல் 50. எப்பட்றா ஓப்பன் ஆயிடுச்சு? 5000 ரூபா. 5000 ரூபா இருந்தால் ராக்கெட் ஃப்ரூட்டு. இதெல்லாம் வேஸ்ட் ஃப்ரூட்டு. 7000 ரூபா இருந்தால் ஸ்பின் ஃப்ரூட்டு. ஒன்றும் பார்க்குறக்கே நல்லா இல்லை. பார்க்குறது ஓகே, ஸ்வாடு எவ்வளோ பார்ப்போம். ஸ்பாடு 1000 ரூபா வரும். நான் இவ்வளோ 1000 ரூபா ருபீஸ். நம்ம இன்னும் ஒருத்தர் அடிச்சோன்னா நம்மளுக்கு காசு வந்துடும். குஸ்ட் எடுக்கோ. அதெல்லாம் குஸ்ட் எடுக்காமல் அடிச்சாலே காசு வருது. குஸ்ட் எடுத்து அடித்தா அவனே கூட எடுத்துக்கோ. 10 எடுத்து ஒரு அந்த ட்ராக் 10,000 எடுத்தேன். 10 எடுத்தா லெவல் 10. அந்த அப்பா காசு கிடச்சிச்சா இப்போ போயிட்டு கட்டணம் வாங்கணும். ஓடுப்போ. தம்பி இப்போ கட்டணம் தரல, கட்டணம் எடுத்து உன் வயிற்றுல சொல்லிடுவேன். அது பயந்துட்டான் பார்த்தியா? அதுதான் அப்படி எல்லாரும் மேலே பயம். இரு சும்மா அடிச்சு பார்ப்போம். பவர் ஓட்ட அடி மஜாவாக முக்குறான் பாருங்க. டக்குன்னு குஸ்ட் எடுத்துட்டு அப்படி இரு இப்போ பாருங்க. அப்படியே குஸ்ட் எடுத்தாச்சு. இங்கே இவனுங்க மட்டும் தான் இருக்கானுங்களா? வேறு யாருமே இல்லையா? எல்லாம் வேஸ்ட். டப்பி பீஸ் ஈஸியாக முடிச்சிடணும். யா ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, எல்லாரையும் போய் குத்தி சோறுவாங்க. ரொம்ப வா குத்து சொரு சொரு. நீ 10வது லெவல் அப்படின்னு 10வது லெவல் வந்துட்டேன். சும்மா 6வது லெவல் போயிட்டு வெறும் 6வது லெவல் தானே. 4 கொஞ்சம் வாய்ப்பு வந்தால் பேசுகிறேன். சைடில் எதுவும் இருக்குது. இது யார் வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். தெரியல, ஏதோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று பாம் ஃப்ரூட் கொடுக்குறான். ஃப்ரூட்லாம் வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ நீயே ஒரு 7000 ரூபா சேர்த்து வச்சுனா பாம் ஃப்ரூட் வாங்க. அவட்னா ஜோலி முடிஞ்சு சும்மா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. என்னால் பாம கீழே போடுமையா துன்றானோ? நான் எப்படி தெரியுமா இது பாம் ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிச்சேன்? என வெடிக்கிறதுனால. கரெக்ட். அது மட்டும் இல்லை, மண்டையில் ஒரு கொண்டம் வச்சுருக்கேன். ஒரு போறியா? இல்லைனா நான் போயிட்டு ஒரு குஸ்ட் எடுக்குவேன். குஸ்ட் எடுப்போ. சீனு என்னதான் அடித்தாலும் தெரியும். அதனால தான் தைரியமாக அடிச்சிட்ருக்கேன். திருப்பி அவனால் அடிக்க முடியாதுல்ல, தூக்கி சொல்லிடணும். அடே அவனு கைஸ் எப்படியோ 10வது லெவல் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ ட்ராக்கரில் இருந்தோ காட்டுது. ட்ராக் கொடுத்தா எங்கே இருக்குது? அங்கே காட்டுது 270 மீட்டர். நீ ஸ்விம் பண்ணியே போகலாம். ஆனால் நீ போட்டில் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸ்விம் பண்ணியா? ஒரு இதில் பார்த்தேன், ஸ்விம் பண்ண செத்துருவேன். அது ஃப்ரூட்டு சாப்பிட்டா அப்படி ஆகும். ஃப்ரூட்டு சாப்பிடாதவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். அப்படியா? ஆனால் நீ போட்டை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். எதோ எடுக்கலாம்? 300 ரூபா போட்டு. டிங்கியா? 300 ரூபா போட்டு. அப்படியா? ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும்.
இப்போ நம்ம நிறுத்திட்டு போயிட்டு யாராச்சும் நம்ம போட்டை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவன் புது போட்டு தான் அவ்வளோதான், புது போட்டு தான் வாங்கணுமா? ஆமாம். நான் உழைச்சி சம்பாதிப்பேன் வார ஊர் நல்ல ஊர் பயந்துட்டு ஊர் பெரிய ஊர் இருந்துருமா அது? நான் இப்போ கேட்கவே இல்லை. கடலில் இருக்கும் கஜானாங்கிற தான் இருக்கும். மங்கி கைஸ் குஸ்தி எடுப்பு முடியல, இம்மால அடிக்க முடியாது. ஐயோ குத்து குத்துன்னு குத்துறேன் வாயிலே குத்து. வாய் வந்துச்சு, ரத்தம் வருது. பறக்குறோம், பறந்தே வரும். ஒரு 25 லெவல் எடுத்துட்டு போ. சரி, இந்த இடத்துல ஒரு 25 லெவல். ஓகே என்ன பாஸா? ஐயோ இது வேற ரொம்ப இருட்டா இருக்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியல. அதான் கண்ணு தெரியல, ரொம்ப இருட்டா இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்க ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அது முடிச்சிடுவோம். ஸ்வாடுக்கு போகலாமா டிஃபென்ஸுக்கு போகலாமா? டிஃபென்ஸுக்கு போட்டுருவோம். டிப்பஞ்சு அப்பஞ்சு டிப்பஞ்சு. மங்கியா கொரிலாவா? கொரிலா கிங்கா? மங்கியா எடுப்போம். கொரிலாங்கிற பேரை கேட்டாலே அதிர்துல. 15வது லெவலே போயிட்டேன் நான். நியூ குஸ்டினே வந்துருச்சு. உருட்டி இருக்கேன். நியூ குஸ்டா? ஆமா. சரி போய் எடுத்துட்டு வா பாப்போம். இருக்கா? நியூ குஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? போய் எடுத்துட்டு வா. குஸ்டடி போ. 2 22. வாவ். ஒன்னு நான் லோண்டே இங்கே தானே, இங்கே வேற எங்கேயுமே பார்த்தோம். இங்கே தான் கொரிலான்னு நினைக்கிறேன். சரி கொரிலா ஒரு 15 தான் மாண்டை. கொரிலா அடிச்சதே இல்லை. அப்போ எப்படி 47 போனேன் நீனு? ஸ்ட்ரெயிட்டா 25 எடுத்தோன்னுமே எங்கே போனேன் தெரியுமா? எங்கே போனேன்? பைரட் வில்லேஜுக்கு போனேன். அங்கேருந்து ஃபஸ்ட்டு பைரட்ஸ் அடித்தான், அதுக்கப்புறமா பேர் வேறு வந்துச்சு. யுவர் நாட் ரெடி எட்டா கம்பேக் வென் யுவர் லெவல் 50. ஓகே, லெவல் 50க்கு போகணும். நீ பின்னாடி என்னன்னா இங்கே இருக்குது ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரிலா. கொரிலா ஐலாண்ட் பேர் கொரிலா தான். ரொம்ப இருட்டாக இருக்குது. எனக்கு தெரியல, மங்கி தான். ரொம்ப இருட்டாக இருக்குது. கைஸ் மைஸ் இருங்க, வெளிச்சமான பிறகு நான் வந்து வீடியோ ஃபோன் என்ன இல்லை டான் அப்படி கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது. நானும் நடந்து வரேன் மாசா. எப்படி வந்து ஒரு குஸ்ட் எடுத்துட்டு கொரிலா அவ்வளோதான். அப்படியே போய் கரெக்டாக நல்லா போயிட்டு இருக்கும் போதும் என்னாச்சு? அப்படியே மாசா போய் மங்கிய புதுசாக உட்காந்து இப்போ எதுக்கு நான் இங்கே வந்தேன்னா, எவனாச்சும் ஸ்பின் பண்ணிட்டு ஃப்ரூட்டு நல்லா இல்லாட்டி கீழே போட்டு போயிருக்கானான்னு பார்ப்போன்ட்டு வந்தேன். பார்த்தா ஒரு ஃப்ரூட்டு கூட இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல ஃப்ரூட்டுன்னு எங்கேயாச்சும் என்னது? நான் அந்த இதில் தான் ஒரு ராக்கெட் ஃப்ரூட் எடுத்தேன். எந்த இதில் உள்ள இது நம்ம அப்போ நீ சொந்தமாக ரோல் பண்ணி எடுக்கலை, காசு கொடுத்தும் வாங்கலை. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே. டிவியில் பார்த்துட்டு வந்தான் இந்த கோடை. பார்க்கலாம். நீ இல்லை இன்னும் வரல. ஒரு வேளை ஸ்பேஸே இல்லாமல் போட்டோம். ஆமாம், அதில் ஸ்பேஸே இல்லாமல் தர போட்டான். என்னதுன்னா
2x லெவல் கைஸ். 20 நிமிஷத்துக்கு இருக்கு. ஓகே வாங்க சீக்கிரம் போகணும். நான் அப்புறமா கட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அடித்து 22க்கு வந்துட்டேன். நான் அந்த ஒரே ஒரு குஸ்ட்டை தான் முடித்தேன். 2x போட்டதுனால 22 ஆயிடுச்சு. இப்போ புதுசு வந்துருக்குது. வாங்க பாஸ் இது நம்ம அடிக்க முடியுது பார்ப்போம். கொரில்லா கிங்கு 20 லெவல் போகணும். ஓகே அக்செப்டட். இதுவே 20 லெவலா? அது அதுவா பிளாக் ஃப்ரூட் கதை. இது ஒன் பீஸில் உள்ள கதை. ஒன் பீஸில் உள்ள கதையா? இல்லை, ஆமாம், ஒன் பீஸில் உள்ளவனை தான் போட்டு எல்லாவனையும் அடிச்சுட்டு தெரியுது. நான் ஒன் பீஸ்னால் என்ன பண்ணல? ஒன் பீஸ்னால் அனிமே தெரியாது. நல்ல விஷயம். அப்புறம் அடிச்சிட்டோங்க. என்ன குறைய மூணாவது அடி அடிக்கும் போது கிட்ட போயிடாது. முன்னாடி அடிச்சவரே சோழி முடிஞ்சு. பை பாய், குட் பை. அடப்பாவி 25 ஆகுது. மூணு தான் சொல்லுவாங்க. மங்கி அதான் நல்லா இருப்பியா? அந்த மங்கி ஒரு காசு பணம் துட்டு மணி இது வச்சே காசு எடுத்து ஒரு ஃப்ரூட் இரு 4000 தான் இருக்குது. அப்போ இன்னும் இவனை அடிச்சா நமக்கு 5000 போய் நம்மளுக்கு இப்போதைக்கு அதுதான் கடவுள் ராக்கெட்டு. 2500 எக்ஸ்ட்ரா போட்டு ராக்கெட்டு அதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப உழைக்கணும். கரெக்டாக 5000 இருக்குது. அப்படின்னா மீதி 0 இது இந்த ஹோம் அவுக்குலாம் என்ன நடக்கும்? ஒருவேளை ஹோம் செட்டு ஹோம் பாயிண்ட் செட்டு இருந்துச்சுல, அது இந்த ஹோம் அவுக்குலாம் நம்ம அங்கே போயிருவோம். வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது. பைரட் ஸ்டார்டர் போகிறோம். நம்ம நினச்சது உண்மை. வந்துட்டோம். பைரட் ஸ்டார்டரா? ஆமாம், மெரைன் ஸ்டார்டர். நீ பைரட் சூஸ் பண்ணினா பைரட் ஸ்டார்டர்னு வரும். ஓகே, இப்போ இங்கே இருக்கானா போட்டு பிளாக் சூட் வாங்கலாம். தம்பி நீ என்னத்தையோ கண்டுபிடிச்சா இப்போ தார பிளாக் சூட்டு. ஆமேன் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் பண்ணிச்சு. இங்கே பாருங்க மாசா இருக்கு. 20 அதுக்குள்ளேயுமா ஹிட் பண்ணிட்ட? என்னது சாப்பிட்டாத அந்த பவரே எடுத்துக்கிட்ட? ஆமாம், யூஸ் பண்ணி வர. வாவ் செம்மையாக இருக்குது. அது இவனுங்களுக்கெல்லாம். நீ பைரட்டுக்கே போய் பாரு. சோழி கம்மியில் தட்டி எனக்கு நிறைய அடிச்சுக்கிட்டேன். ஒரு 4 அடி அடிச்சாலே போதும் போலையே. இவனுங்களுக்கு ஒரு 4 அடி அடிச்சா. ஐயோ இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் கடவுள். அங்கே ஒரு லக்கி பிளாக்கா? பிளாக் ஃப்ரூட் இல்லை, பிளாக் ஃப்ரூட் இல்லை, பொட்டி. ட்ரெஷர் புதையல் பொட்டி. நீ பைரட் இது நம்ம பைரட் போனீங்கன்னா அங்கே 2000 ரூபா ரேர் பெட்டி கிடைக்கும். ரேர் பெட்டா? ரேர் பெட்டி, அட்டி பெட்டி தெரியாதா? தெரியாது. செஸ்டி ட்ரெஷர் மேட். ஓகே, இப்போ நம்ம எப்படி திருப்பி கொரில்லா கிங் போகிறது? ஓகே, இப்போ நம்ம எப்படி திருப்பி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறது? திருமாண்டூர்னு நான் சொல்ல மாட்டேன். திருப்பி பைரட் ஸ்டார்டருக்கு தான் போகுது. அடுத்து நான் சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ சச்சின் உங்கள்கிட்ட ஏதோ ஆசையாக பேசலாம். கைஸ், நாளைக்கு வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டை பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குதுன்ட்டு மஜாவாக இருக்கும். ஓகே கைஸ், பாய்.